அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்க உயர்த்த வந்திருக்கிறார்கள், ஆயத்தமாக இருக்கிறார் இயேசுவே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா அந்த பர்வதத்தில் இருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை ஆண்டவரே உதவி இருக்கிற தேவன். இதோ அப்பா உம்முடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்த இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரின் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்தி அன்பின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நன்மைகள் வருவே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நன்மைகள் வருவே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபையின் காலம், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் காலம், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கண்களை ஏறெடுப்பேன். 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 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை தாழ்கிறேன். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை மோசித்தீரேன். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
நீர் சதா காலங்களிலும் உயிரோடு வாழ்பவர். நீ சதா காலங்களிலும் ஆண்டவரே இருந்தவரும் ஆண்டவரே இனிமேலும் வரப்போகிற தேவனாக அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன், உம்மை நம்பினோர் ஆண்டவரே நீர் என்றைக்கும் கைவிடாத தேவன். உம்மை நோக்கி பார்க்கும்போது அப்பா எங்களுக்கு நீர் கை கொடுக்கும் தேவன் இயேசுவே. இன்று வரை ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே ஒவ்வொரு வீட்லையும் ஆண்டவரே அப்பா நீர் இறக்குனவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் அன்பின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Good morning, church. காலை வணக்கம் சபையாரே. We meet you again through this live recording. இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டுமாய் இந்த நேரலையின் மூலமாய் சந்திக்க முடிகிறது. I pray that you are firm in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பலமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். We're going through another phase of CMCO. மறுபடியுமாய் நாம் இந்த MCO மூலமாக இன்னொரு தடவை கடந்து போகிறோம். I just want to share the word with you this morning. இன்றைக்கு இந்த காலை வேளை தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். From the book of Exodus chapter 1. யாத்திராகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து. First we want to read verses 8 to 9. வசனங்கள் 8, 9, then 11 to 12, பிறகு 11, 12, and then 15 to 21. பிறகு 15 21 வரைக்கும். Okay, I'll just read together. வாசிக்க கேட்போம். Exodus chapter 1 verse 8 to 9.
Okay. Now a new king arose over Egypt who did not know Joseph. He said to his people, "Behold, the people of the sons of Israel are more mightier than we." Verses 11 to 12. So they appointed taskmasters over them to afflict them with hard labor, and they built for Pharaoh storage cities, Pithom and Ramses. But the more they afflicted them, the more they multiplied and more they spread out, so that they were in the dread of the sons of Israel. Verses 15. Then the king of Egypt spoke to the Hebrew midwives, one of whom was named Shipra, the other was named Puah, and he said, "When you are helping the Hebrew women to give birth and see them upon the birth stool, if it's a son, then you shall put him to death. But if it's a daughter, then she shall live." But the midwives feared God and did not do as the king of Egypt had commanded them, but let the boys live. So the king of Egypt called for the midwives and said to them, "Why have you done this thing and let the boys live?" The midwives said to Pharaoh, "Because the Hebrew women are not as Egyptian women, for they are vigorous and give birth before the midwife can get to them." So God was good to the midwives, and the people multiplied and became very mighty. Because the midwife feared God, he established households for them. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-9. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, "இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயும் இருக்கிறார்கள்." வசனம் 11-12. அப்படியே அவர்கள் சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கப்படும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். வசனம் 15-21. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கிறோம், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவ வித்தாகும் என்றார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். Shall we pray? ஜெபிப்போம். Heavenly Father, in this morning we pray that you speak to us. பரலோக பிதாவே, இந்த காலையில் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். Give us your word. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். Strengthen us. எங்களை பலப்படுத்தும். Speak to us. எங்களோடு பேசும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Right from the beginning of the book of Exodus, யாத்ரா புஸ்தகம் ஆரம்பத்திலிருந்து we are told about the situation of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை நமக்கு சொல்லப்பட்டது. They were in Egypt at that அவர்கள் moment. எகிப்திலே அந்த காலத்தில் இருந்தார்கள். Okay. And these people of Israel were fruitful and they multiplied greatly. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செழித்து பலுகி போனார்கள். Though they were in a land that did not belong to them. அவர்கள் இருக்கிற ஒரு தேசம் தங்களுடைய சொந்த தேசமாய் இல்லாமல் இருந்தாலும், So what happened was they earned the jealousy of the Egyptians. அவர்கள் என்ன ஆனது? எகிப்தினுடைய பொறாமைகளுக்கு ஆளாகினார்கள். Because they were the people of the land. காரணம், எகிப்தியர்கள் தான் அந்த தேசத்துக்கு, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். The Egyptians had one fear. எகிப்தியர்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. At the rate
the Israelites were growing, one day they would overtake them. இஸ்ரேல் மக்கள் பலுகி பெருகிறதை பார்க்கும்போது எங்கே ஒரு நாள் அவர்கள் தேசத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்று ஒரு பயம் இருந்தது. So when a new Pharaoh came into the picture, ஆகையால் புதிய ராஜா எகிப்துக்கு வந்தபோது he made the Israelites to become slaves. ஆகையால் அவர் என்ன செய்தார்? இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக்கினார். He put them to hard labor அவர்களை கஷ்டமான வேலைக்கு வைத்தான். in hope of decreasing their number, ஏன் அப்படி செய்தான் என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகணும், to bring them down. அவர்களை மறுபடியும் கீழே கொண்டு வரணும். But what we have read earlier, ஆனால் இதுக்கு முன்பாக நம்ம வாசிக்கப்பட்டது, it says that regardless of how much they oppressed them, they grew and they multiplied even more. நம்ம இங்கே பார்க்கிறோம், அவர்கள் எவ்வளவுதான் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினாலும் அவர்கள் பலுகி பெருகினார்கள். See, that's one thing about the people of God. இங்கே நாம் பார்க்கிறோம், இதான் தேவனுடைய மக்களுக்கு நடக்கிற காரியம். Sometimes we go through situations where we prosper. சில சமயத்தில் நம்ம நல்லா செழித்து இருக்கிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். That is the plan of God. அது தேவனுடைய திட்டம். And sometimes we earn jealousy அது நிமித்தமாய் நமக்கு பொறாமைகள் வரும். and oppression comes. அதே சமயத்தில் நம்மளை கொடுமைப்படுத்தவும் இருப்பார்கள். But regardless of how much the people of God are oppressed, ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய மக்கள் எவ்வளவுதான் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும், likewise the people of God, they multiply in the midst of oppression. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் விதமாக கொடுமையின் மத்தியிலே பலுகி பெருகுவார்கள். In this story, இந்த கதையில Pharaoh tried what he could. பார்வோனுக்கு தனக்கு முடிந்ததை செய்தான். Oppression did not work. அவங்களை ஒடுக்கினது வேலை செய்யல. So now he saw no other way but to kill the babies. ஆகிய அவன் பார்த்தான், வேற வழி இல்லை. ஆகிய என்ன செய்தான்? பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும். So he called up two of the Hebrew midwives. ஆகியனால இந்த மருத்துவச்சிகளை 2 பேரை அழைத்து, He told them, if the baby that is born, it's a male, you need to kill him. ஆகியனால அவங்களை அழைப்பித்து சொன்னான், அப்படி பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் பிள்ளையா இருக்கணும், அவங்க கொன்று போட்டுருங்க. If it's a female, then let her live. பெண் குழந்தையா இருந்துச்சுனாக்கா விட்டுருங்க. So this, we must understand, it's a royal decree. ஆகிய நம்ம இது பார்க்கும் ராஜாவுடைய கட்டளை இது. Though it was given in private, இது தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருந்தாலும் it's a royal decree இது ராஜாவுடைய கட்டளை. to these two women. ஆகிய இந்த 2 ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்ட They were in கட்டளை. charge of all the birth of the Israelite children. ஆகிய இந்த 2 ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஸ்திரீகள் அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்க தான் பொறுப்பு. So they know all about every single birth of the Israelite people. ஆகியனால இவர்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா இஸ்ரவேல் குழந்தைகளையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். So they were told specifically, kill the male children. ஆகினால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது குறிப்பாக ஆண் குழந்தை கொல்லணும். So along with the decree of Pharaoh, ஆகியனால ராஜாவுடைய கட்டளையோடு கூட we are told a bit more about these two women. நமக்கு இந்த 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Somehow they stood out among all the midwives. ஆகிய நம்ம இங்கே பார்க்கிறோம், அந்த மருத்துவச்சிகளுக்குள்ளாக இந்த 2 ஸ்திரீகள் மேன்மையாய் காணப்பட்டாங்க. Not only that time, but the history of all the midwives. மாத்திரமல்ல அந்த மருத்துவச்சிகளுடைய சரித்திரம் முழுவதிலும். Why do I say that? ஏன் நாம் சொல்லுகிறோம் இப்படி? Number one, first thing, their names are given to us. நாம் பார்க்கிறோம், முதலாவது அவருடைய பெயர்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Verse 15 we read that their names are Shipra and Pua. வசனம் 15 நமக்கு கொடுக்கப்படுகிறது, அவங்களுடைய பேர் சிப்பிரால் பூவால். Second thing, இரண்டாவது, we are told in verse 21 that they had families of their own. அதே சமயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு குடும்பங்களும் உண்டு. As we look at midwives in general, மருத்துவச்சிகளை நம்ம பார்க்கும்போது பொதுவாக they are not prominent people in society. அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் நல்ல ஒரு பேர் போனவர்கள் அல்ல. They are just people who do this job that usually other people don't do. இது மற்றவர்கள் செய்யக்கூடாத வேலையை இவங்க செய்கிறாங்க. Okay, they are not doctors. இவங்க டாக்டர்கள் அல்ல. They are just there to bring help women to give birth. இவங்க என்ன செய்யறானாக்கா, ஸ்திரீகள் பிள்ளைகளை பெறும்போது அதுகளை பெற்றெடுக்க உதவி செய்கிறாங்க. Not prominent. ஆகினால இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அல்ல. But somehow their names are told to us. ஆனால் எப்படியோ நமக்கு இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This shows that these two women were known among the people of Israel. ஆகினால் இதில் என்ன நம்ம காண்கிறோம், இந்த 2 ஸ்திரீகள் இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக
தெரியப்பட்டிருக்கிறாங்க. The people knew who they were. ஜனங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு. And their names were written so that they'll be remembered by the people of Israel. அவங்களுடைய பேர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவங்களை மறந்து போகாதபடி ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. So two insignificant women ஆகிய ஒரு சாதாரண 2 ஸ்திரீகள் who did a very normal job. சாதாரணமான வேலையை செய்தாங்க. Their names were written to be remembered. அவருடைய பேர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஞாபகப்பட்டிருக்கும்படியாக. No other midwives' names are written in the history of Israel. இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தில் வேற மருத்துவச்சியினுடைய பேர்கள் கொடுக்கப்பட கிடையாது. Only these two. இந்த 2 பேர் மாத்திரமே. And also from the indication from the passage, we see that midwives do not usually marry. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது பொதுவாக இந்த மருத்துவச்சிகள் திருமணமாக மாட்டாங்க. They do not have children of their own. அவங்களுக்கு சொந்தமா பிள்ளை இருக்காது. Okay, from the hints given in this passage. ஆனால் இங்கே இந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளின் நிமித்தமாக It means usually they do not marry. அவங்க திருமணம் செய்ய மாட்டாங்க. They are single women. அவங்க கன்னிகழியாத ஸ்திரீகள். But somehow these midwives we are told that they had families of their own. ஆனால் நமக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவச்சிகளுக்கு குடும்பங்கள் இருந்தது. So these two midwives stood out among all the other midwives of Israel. ஆகிய இந்த 2 மருத்துவச்சிகள் மற்ற மருத்துவச்சிகளோடு இவங்க சிறந்தவர்களாய் காணப்பட்டாங்க. Now the question that we see here, இங்கே நமக்கு இருக்கிற கேள்வி என்ன? what enabled these two midwives to stand out among their own people? இந்த 2 மருத்துவச்சிகள் மற்ற மருத்துவச்சிகளுடைய அவர்களுடைய ஜனங்களில் ஏன் இவர்கள் சிறந்தவர்களாய் காணப்படுகிறாங்க? We see that they were given a royal decree by Pharaoh to kill the male infants. நாம் இங்கே பார்க்கிறோம் ராஜாவினுடைய கட்டளை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. To kill the male infants. பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லுவதற்கு. But we read that they refused to obey that command. நாம் இங்கே பார்க்கிறோம் அவர்கள் ராஜாவினுடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற அவர்கள் கீழ்ப்படியல. Why did they refuse to do that? அவர்கள் அதை செய்ய மறுத்தார்கள். It says in verse 17, they feared God. வசனம் 17 சொல்கிறது அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். These insignificant women, இந்த சாதாரணமான ஸ்திரீகள், they were given a decree by the king. அவர்களுக்கு ராஜாவினுடைய கட்டளை கொடுக்கப்பட்டது. But they refused to obey the king. ஆனால் அவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய because அவர்கள் கீழ்ப்படியல. they feared God. காரணம் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். But let's not take this refusal very lightly. ஆகியனால இந்த காரியத்தை அவர்கள் மறுத்ததை நம்ம சாதாரணமா எடுக்கக்கூடாது. It came with a risk. அது ஒரு ஆபத்தோடு வந்தது. Pharaoh could have killed them for their disobedience. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே ராஜா அவர்களை கொன்றிருக்கலாம். He could have beaten them. அவர்களை அடித்திருக்கலாம். Put them in prison. சிறைச்சாலை போட்டிருக்கலாம். We do not know. நமக்கு தெரியாது. Because royal decrees are not meant to be disobeyed. ராஜாவினுடைய கட்டளை அது கீழ்ப்படியாமல் போக முடியாது. If they obeyed Pharaoh, பார்வோனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் they would sin against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்கள். But if they disobeyed Pharaoh, ஆனா பார்வோன் ராஜாவுக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்கன்னா they might die. அவங்க செத்து போயிருக்கலாம். See, they came with the risk. ஆகையால இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. However, these two women, இந்த 2 ஸ்திரீகளும் though they were insignificant in the eyes of society, சமுதாயத்திலே அவர்கள் சாதாரணமான ஜனமாக அவர்கள் எண்ணப்பட்டாலும் they chose to fear God அவர்கள் தேவனுக்கு பயப்பட இருந்தார்கள் rather than to obey Pharaoh. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிவதே ராஜனுடைய கட்டளை மீறுவதே அவர்கள் இருந்தார்கள். They did not fear any man. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர்கள் பயப்படல. See, they did not even if they did what Pharaoh told them to do, இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ராஜா சொன்னதை அவங்க செய்ய கீழ்ப்படிந்திருப்பாங்க. there was no man to question them. எந்த ஒரு மனுஷனும் அங்க இல்ல அவர்களை கேள்வி கேட்பது. Even among their own people. அவங்களுடைய சொந்த ஜனங்களுக்குள்ளாரையும் கூட. Because they were doing what the king told them to do. காரணம் ராஜா சொன்னதை தான் அவங்க செய்தாங்க. But their hearts, ஆனால் அவங்களுடைய இருதயமோ they had the fear of God. தேவனுடைய பயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. Their heart did not allow them to do what Pharaoh told them to do. அவங்களுடைய இருதயம் ராஜா சொன்ன காரியத்தை செய்ய அவங்களுக்கு மனதில்லை. Through their actions, அவங்களுடைய செய்கையின் மூலமாக countless Israelite babies were saved. ஆகினால கணக்கில்லாத இஸ்ரவேல் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டது.
That is why their names are written, ஆகினால் தான் அவர்களுடைய பெயர்கள் இங்கே எழுதப்பட்டது. because they save many male babies of Israel. காரணம் அநேக ஆண் குழந்தைகள் இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. Is this the end of the story? இந்த கதையினுடைய முடிவு Not yet. Okay. இது இன்னும் முடியல. We read that in verse 18, வசனம் 18 சொல்லப்படுகிறது, Pharaoh found out பார்வோனுக்கு தெரிய வந்தது. வசனம் 18, that the male Israel babies were still alive. அதாவது ஆண் யூத குழந்தைகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. So he called these two women, questioned them. ஆகினால் இந்த 2 ஸ்திரீகளையும் கூப்பிட்டு அவர்களை கேள்வி கேட்டார். Why did you let these babies live? ஏன் இந்த குழந்தைகளை சாகடிக்காமல் வாழ வைத்தீங்க? Okay, so they had to face the wrath of the king now. ஆகினால் தேவனுடைய ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருந்தது. They knew this was coming. அவங்களுக்கு தெரியும் இது வரப்போகுதுன்னு. But they obeyed God rather than man. ஆகினால அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ராஜாவுடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். Okay, there is no law from God at that time yet. அந்த நாட்கள்ல தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு கட்டளையும் இல்லை. But the law of God was written in their own hearts. ஆனால் தேவனுடைய கட்டளை நம்முடைய இருதயங்களிலே அவங்களுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருந்தது. And they did not want to go against that. ஆகினால் அதுக்கு மீறி அவங்க போக மனதில்லை. So now they are in front of Pharaoh. இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக இருக்கிறாங்க. Pharaoh asked them, why did you let them live? பார்வோன் கேட்டான், ஏன் அவங்கள சாகடிக்காம உயிர் தப்ப வைத்தீங்க? And then they said that the Israelite women are stronger than the Egyptian women. அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது எகிப்திய ஸ்திரீகளை காட்டிலும் இஸ்ரவேல் பெண்கள் ஸ்திரீகள் மிகவும் பலம் உள்ளவர்கள். They deliver before even the midwife arrives. அதாவது மருத்துவச்சிகள் அங்கே வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் பிள்ளையை அவங்க பெற்றெடுத்துறாங்க. Okay, as we read the story, we know this is not true. நம்ம இந்த கதையை படிக்கும்போது இது உண்மை இல்லை. Okay, they at that moment they just they try to come up with a story. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கதையை சொல்லி அவங்க சமாளிச்சிட்டாங்க. Their story is a very ridiculous story. அவங்களுடைய கதையை பார்க்க போனாக்கா ரொம்ப வேடிக்கையா இருக்குது. Hebrew women, so strong, baby comes out immediately before even the midwife comes. அதாவது எபிரேய ஸ்திரீகள் அவங்க ரொம்ப பலமா இருப்பதனால அவங்க வருவதற்கு முன்பாக குழந்தை பிறந்துருது. They get the birth pains. அவங்களுக்கு பிரசவ வேதனை வருது. Immediately poop, the baby comes out. டப்புன்னு பேபி வந்துருது வெளியே. Do you think Pharaoh was a very silly man? நீங்க நினைக்கிறீங்களா இந்த ராஜா ஒன்றும் தெரியாத ஒரு கேனன்னு சொல்லி that he fell for these words of this women? இந்த ஸ்திரீகள் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லி. Okay, when we read this passage, we know that they are lying. நமக்கு இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஸ்திரீகள் பொய் சொல்றாங்க. Okay, and of course many scholars point out to where this incident, because this is one of the incidents where lying is somehow seen as a good thing in the Bible. ஆகியனால வேத பண்டிதர்கள் இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க சில சமயத்தில் பொய் சொல்லுவது ஒரு நல்ல காரியமா இருக்கிறது. Okay, there are two incidents where lying has served for a greater good. அதாவது 2 பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பொய் சொல்லுவது அது நல்ல காரியத்தை சாதித்திருக்கு. Okay, but I'm not encouraging to lie. ஆகினால உங்களை பொய் சொல்ல நம்ம சொல்லல. That's not what this passage is talking about. இந்த பகுதி அத குறித்து சொல்லல. When they are faced with the king, அவங்க ராஜாவை சந்திக்க வேளையில of course we don't expect them to tell the truth fully. ஆகினால அவங்க உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் கட்டளை இல்ல நேரம் இல்ல. Okay, but they came up with a very ridiculous story. ஆனா எப்படி அவங்க ஏதோ ஒரு கதையை சொல்லி சமாளிச்சிட்டாங்க. But the amazing thing is that Pharaoh did not punish them. இல்ல என்ன ஒரு ஆச்சரியமான காரணம், ராஜா அவர்களை எந்த விதத்திலும் தண்டிக்கல. He did not kill them. அவங்கள சாகடிக்கல. He did not punish them. அவங்கள தண்டிக்கல. In any way. எந்த விதத்திலும் ஒண்ணும் செய்யல. The lives was spared. அவங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. So instead of receiving punishment, ஆகினால தண்டனையை பெறுவதை காட்டிலும் they receive blessing. அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டானது. Pharaoh was supposed to punish them. ராஜா அவர்களை தண்டிக்க வேண்டியது. For the disobedience to an earthly decree. அதாவது ராஜாவுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால. But what we see in the end that God was good to them. நம்ம இறுதியில் என்ன பார்க்கிறோம்? தேவன்
அவர்கள் மத்தியில நல்லதாய் செய்தார், because they நல்லவராய் இருந்தார். chose to obey God who spoke to them rather than men. காரணம் அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ராஜாவுடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றல. Their heart did not let them obey men, தங்களுடைய இருதயம் மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒத்துக்கொள்ளல. but their heart feared God. ஆனால் அவங்களுடைய இருதயம் தேவனுக்கு பயந்தது. So verse 20 says, God was good to them. ஆகிய வசனம் 20 சொல்லுகிறது, தேவன் அவர்களிடத்தில் நல்லவராய் இருந்தார். God was good to them. தேவன் அவர்களுக்கு நல்லதை செய்தார். And he established households for them. அவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். So instead of a punishment, ஆகியனாலே தண்டனைக்கு பதிலாக they received blessing. அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டானது. And what was their blessing? அவருடைய ஆசீர்வாதம் என்ன? Households. நாம் பார்க்கிறோம், குடும்பங்கள் தலைக்கும்படியாய் செய்தார். He said God established households for them. காரணம் அவர்களுடைய குடும்பங்களை அவர் நிலைப்படுத்தினார். Why household? ஏன் குடும்பங்கள்? As I said earlier, what we get from this passage is usually midwives don't usually marry. அதாவது இந்த 15 ஆரம்பத்தில் சொன்ன விதமாக மருத்துவச்சிகள் பொதுவாக திருமணம் செய்ய மாட்டாங்க. But it could have been the desire of their heart that they were to marry and have children. அதாவது அவர்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை அவர்கள் திருமணமாகணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், இப்படியாய் ஒரு ஆசை இருந்திருக்கணும். And God blessed them with what they wanted. கர்த்தர் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை கொடுத்து ஆசீர்வதித்தார். So these two insignificant women, ஆகிய அந்த ரெண்டு சாதாரணமான மனுஷிகள், who society usually does not look highly upon, சமுதாயம் அவர்களை உயர்ந்தவர்களாய் பார்க்க கிடையாது. Today, of course, when we think of this is maybe after we get after the women deliver, usually we call some women to massage and to do the things necessary. அதாவது இன்றைக்கே பொதுவாக பிரசவம் செய்த பிறகு நாம யாரையாவது ஒரு அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு உருவ செய்வாங்க. Okay, or to bathe the baby, அல்லது குழந்தையை குளிப்பாட்டி விடுறதுக்கு. Okay, but these women are not significant in the eyes of society. ஆகியனால இந்த ஸ்திரீகள் சமுதாயத்துல அவங்க உயர்ந்ததாக காணப்படவில்லை. They just come usually to do their task and that's all. அவங்க வருவாங்க, தங்களோட கடமை செய்துட்டு போயிடுவாங்க. No one remembers them. யாரும் இவங்களை நினைக்கிறது கிடையாது. These two women were like that. ஆனா இந்த ரெண்டு ஸ்திரீகளும் அப்படி இருந்தாங்க. But Shipra and Puah, they feared God. ஆனால் நம்ம இங்கே பார்க்கிறோம், இந்த ரெண்டு ஸ்திரீகள் வசனம் 15 சொல்லப்படுகிறது பாருங்க. சிப்ரால் பூவால் வித்தியாசமாக இருந்தாங்க. Because they feared God. காரணம் அவங்க தேவனுக்கு பயந்திருந்தாங்க. They were willing to risk their lives to obey God. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய ஜீவனை பணயம் வைக்க இருந்தாங்க. Even if they faced death, அப்படியே மரணம் அவர்களை சந்தித்தாலும் they would not do what Pharaoh told them to do. அவங்க ராஜா சொன்னதை அவங்க செய்ய மறுக்க இருந்தாங்க. Or rather disobey men. நான் மனுஷன் சொன்ன கட்டளையை கீழ்ப்படியாமல் போனாலும், but I will not disobey God in my heart. நான் தேவனுடைய கட்டளைக்கு என்னுடைய இருதயத்தில் நான் கீழ்ப்படியாமல் போக மாட்டேன். And God was good to these two women. தேவன் இந்த ரெண்டு ஸ்திரீகளுக்கு நல்லவராக தோன்றினார். And that's why their names are written for us. ஆகியனால்தான் இந்த ரெண்டு ஸ்திரீகளுடைய பெயர்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. To tell us that God also can do the same things for those who fear him. ஆகியனால இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து இப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியாய் செய்ய இருக்கிறார். In the beginning I told you, children of God are meant to prosper. ஆரம்பத்திலே சொன்னோம், தேவனுடைய பிள்ளைகள் செழித்திருக்க தேவன் செய்வார். And people of God, the people of the world will see that and sometimes they will feel jealous. உலக ஜனங்கள் அவர்களை பார்த்து மிகவும் பொறாமை கொள்வாங்க. And sometimes because of that we are faced with oppression. ஆகியனாலே நமக்கு பல உபத்திரவங்கள், பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம். But the people of God will still grow in the midst of oppression. அப்படி இருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பலுகி பெருகுவாங்க. Oppression can come. உபத்திரவம் நமக்கு வரும். But if you are a child of God, நாம் தேவனுடைய பிள்ளையா we இருக்கும்போது can still grow in the midst of that oppression. நாம் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நம்ம வளர பெருக இருப்போம். In this short story of these Hebrew midwives, இந்த சின்ன கதையில இந்த மருத்துவச்சிகளினுடைய
வாழ்க்கையில just want to encourage you this morning. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம் இந்த காலை வேளையில். Regardless of how insignificant you are, நீங்கள் எவ்வளவு சிறிதாய் இருந்தாலும் the Lord knows you. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். The Lord wants to do good for you. கர்த்தர் உங்களுக்கு நல்லதை செய்ய இருக்கிறார். What pleases God more கர்த்தருக்கு எது பிரியமாயிருக்கும் than to see his children fear him? அவருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க. More than any man, மனுஷனை காட்டிலும் but to fear God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது. Every now and then we may face a situation where we may have to choose. அப்பப்ப நம்ம ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திப்போம். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். Should I fear God நான் தேவனுக்கு பயப்படணுமா or should I obey this man? அல்லது அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா? Every now and then we face this situation. அப்பப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திப்போம். Sometimes there's no law, written law, this is what we should do. சில சமயத்தில் நமக்கு கட்டளைகள் எழுத்தின்படி பிரகாரமாக நமக்கு இருக்காது. But the Lord speaks to us in our hearts. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தோடு பேசுகிறார். And that's what these women had. அதுதான் இந்த ஸ்திரீகளுக்கு இருந்தது. They feared God in their hearts. தேவனை தன்னுடைய இருதயத்திலே பயந்திருந்தாங்க. And when they were told, when we were given the choice to choose, நமக்கு தீர்மானிக்க இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமாகில் we need to learn to be like these two women. நம்ம இந்த ரெண்டு ஸ்திரீகளைப் போல இருக்க வேண்டும். To fear God in our hearts. தேவனை நம்முடைய இருதயத்திலே பயந்திருக்க. If we do that, அதை நாம் செய்வோமானால் God will establish your house. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வீட்டை அவர் குடும்பத்தை நிலைப்படுத்துவார். He will not bless you with the house. ஒருவேளை உங்களுக்கு வீடு கொடுக்காமல் இருக்கலாம். The word is not to bless you with the house. இங்க வீடு கொடுக்கப்பட்டதாக நம்ம சொல்லல. He will establish your house. அவர் உங்களுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவார். அதாவது he will build it. அதாவது அவர் என்ன செய்றார்னாக்கா உங்களுடைய வீட்டை குடும்பத்தை அவர் கட்டுவார். He is not giving you a ready made. He will build it for you. ஒரு ஆயத்தமான ஒரு வீடு இல்ல, உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டுவார், தலைக்கும்படி செய்வார். He is the builder of your house. அவர்தான் உங்களுடைய குடும்பத்துக்கு, அதாவது உங்களுடைய வீட்டுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். And he will grant you the desires of your heart. உங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். Shall we pray? செபிப்போம். Heavenly Father, as we look at this passage this morning, பரலோக பிதாவே, இந்த பகுதியை நாங்கள் பார்க்கும் வேளையிலும் teach us to fear you. உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாரும். Teach us to honor you உம்மை கனப்படுத்த உதவி செய்யும் in our hearts. எங்களுடைய இருதயங்களிலே. Regardless of what situation that we go through. ஆண்டவரே, நாங்கள் என்ன விதமான சூழ்நிலையில கடந்து போனாலும் சரி, In this year, இந்த வருஷத்துல through this new period of CMCO, இந்த புதிய ஊரடங்கு சட்ட காலத்திலே MCOவிலே, Lord, I pray that no matter what oppression comes to your children, they shall prosper. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன விதமான சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் செழித்து பெருகுவார்களாக. And as your children choose to fear you, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அப்பா உமக்கு பயந்திருக்க அவங்க தீர்மானிக்கும் போது do good for them. அவர்களுக்கு நன்மையானதை செய்யும். Establish their home. ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீ தலைக்கும்படி செய்யும். And grant them the desires of their heart. அவருடைய இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.